ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 87. அன்றைய நாள் முழுவதையும் தேஜாஸ்ரீ தன் தந்தையுடன் கழித்தாள். இத்தனை காலங்கள் அவர்கள் பேசாத மொத்த கதையையும் அன்று ஒரே நாளில் பேசி தீர்த்தனர். புருஷோத்தமன் தன் மகளை எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று தன் கனவை மொத்தமாக அவளிடம் கூறி முடித்தார். அதை கேட்ட ஸ்ரீக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. அவரின் கையை பிடித்து கொண்டே, அப்பா, இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பத்தியே யோசிச்சு இனி எதுவும் மாறப்போறதில்ல. இனிமே நம்ம வாழ்க்கையில் நடக்க போறதை பத்தி யோசிப்போம். இனி ஒரு நாளும் நான் உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். இத்தனை நாள் நம்ம தொலைச்சதையெல்லாம் சேர்த்து இனி நம்ம சந்தோஷமா வாழலாம் என்றபடி அவரின் தோளில் தலை சாய்ந்து கொண்டாள். புருஷோத்தம்மன், இப்போ சொல்லுமா, உனக்கு உன்னை வளர்த்தவங்களை விட என்ன தானே பிடிக்கும்? தேஜாஸ்ரீ தன் அப்பாவின் கேள்வியில் புன்னகை செய்தவள், அப்பா, என்னைக்குமே உங்களோட அவங்கள ஒப்பிட்டு என்னால் பார்க்கவே முடியாது. நீங்க வேற அவங்க வேற. ஆனா 2 பேருமே என் மேல வச்சிருக்க பாசம் மட்டும் ஒண்ணுதான். அவங்க என்ன சுமந்து பெக்கல என்றாலும் அவங்க பொண்ணு மாதிரி இத்தனை வருஷம் பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்க. ஆனா நீங்க, நான் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சு இத்தனை வருஷம் என் மேல் பாசத்தை காட்ட முடியாம வருத்தத்தோடு இருந்திருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பாசமும் புரியுது, அவங்களுடைய பாசமும் புரியுது. இதில் யாரு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க என்று ஆராய்ச்சி பண்ண நான் விரும்பல. உங்க 2 பேரில் யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை விட உங்க மேல நான் வச்சிருக்க பாசம் குறைச்சல் கிடையாது. திரும்பவும் நீங்க இந்த மாதிரி கேள்விய என்கிட்ட கேட்கவே கூடாது. எனக்கு எல்லாரையும் விட நீங்க தான் முக்கியம், போதுமா? புருஷோத்தம்மனிற்கு தேஜாஸ்ரீயின் பதிலில் இப்பொழுதுதான் மனம் லேசானது போல் உணர்ந்தார். என்ன இருந்தாலும் வளர்த்தவர்கள்தான் முக்கியம் என்று அவள் கூறிவிடுவாளோ? இத்தனை வருடம் வளர்த்திருக்கிறார்களே, அப்படியென்றால் அவர்களின் மேல்தான் இவளுக்கு பாசம் இருக்குமோ என்று இத்தனை நாட்களாக தனக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருந்தார். இப்பொழுதுதான் அவருக்கு மனம் தெளிவானது போல் இருந்தது. புருஷோத்தம்மன், சரிமா, இனி இதை பத்தி பேச வேண்டாம். சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தையை பெத்துக்கொடு. உன்னை சின்ன வயசுல இருந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் என் பேரன் பேத்திங்க மூலியமா நான் நிறைவேற்றிக்கிறேன். ஸ்ரீ சினுங்களோடு, அப்பா, இப்போதான் இவ்வளவு நேரம் என்னை சின்ன பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு பேரன் பேத்தி வேணுமா? அப்போ உங்களுக்கு மகளை விட உங்க பேரன் பேத்திங்க தான் முக்கியமா என்று தன் தந்தையிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அதற்குள் அவளின் செல்போனும் இசைக்க விக்ரம் தான் அழைத்திருந்தான். புருஷோத்தம்மன், நீயே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் மாப்பிள்ள விட மாட்டார் போல இருக்கே என்றார் ஸ்ரீயை கிண்டல் செய்யும் விதமாக. அதில் தன் மகள் அழகாக வெட்க புன்னகை சிந்துவதைக் கண்டு தன் மனதிற்குள் நிறைத்து கொண்டவர், நீ போய் பேசிட்டு வா என்றவர் அந்த கடற்கரை மணலில் அப்படியே அமர்ந்து விட்டார். ஸ்ரீ அழைப்பை ஏற்றவள், என்ன விக்ரம்? விக்ரம், எங்கடி போன? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், உன் ஆளையே காணும். ஆஃபீஸ்ல இருக்கியா? தேஜாஸ்ரீ, இல்ல, நான் அப்பா கூட வெளியில் வந்திருக்கேன். விக்ரம், என்ன, நீயும் மாமாவும் வெளியில் போயிருக்கீங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. தேஜாஸ்ரீ, நோ வே, இது எனக்கும் என்னுடைய அப்பாவுக்குமான பிரைவேட் ஸ்பேஸ். இதுக்குள்ள யாரையும் சேர்க்க முடியாது. விக்ரம், அப்போ உனக்கு உங்க அப்பா தான் முக்கியமா, நான் முக்கியம் கிடையாதா என்றான் சோகமாக கேட்பது போல். தேஜாஸ்ரீக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. இப்பொழுதுதான் தன் தந்தையை சமாளித்தோம். அவரும் இதே போல்தான் உனக்கு வளர்த்தவர்கள் முக்கியமா அல்லது நான் முக்கியமா என்று கேட்கிறார். இப்பொழுது இவனும் அதேபோல் உனக்கு உன் தந்தை முக்கியமா அல்லது நான் முக்கியமா என்று கேட்கிறான். ஒரு காலத்தில் தனக்கென்று யாரும் இல்லையோ என்று யோசித்தது போய் இப்பொழுது அனைவரும் மாற்றி மாற்றி காட்டும் அன்பு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறாள் தேஜாஸ்ரீ. ஸ்ரீ, ஐயோ விக்ரம், என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படியெல்லாம் கேட்குறீங்க? எனக்கு எல்லாருமே முக்கியம்தான். விக்ரம், அதெல்லாம் முடியாது. உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அப்பா முக்கியமானு இப்போவே முடிவு பண்ணு. ஸ்ரீ, விக்ரம், உங்களுக்கு ஆஃபீஸில் எதுவும் ஒர்க் இல்லையா? ஏதோ ஃபைல் பார்க்கணும்னு தானே சொல்லிட்டு போனீங்க. இப்போ என்ன ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? விக்ரம் அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக, நான் ஃபோன் பண்ண விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. மேரேஜ்க்காக ஷாப்பிங் போகணும், அதான் உன்னை கூப்பிடலாம்னு கால் பண்ணேன். ஸ்ரீ, இன்னைக்கு முடியாது, நாளையிலிருந்து போய்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா அப்பா கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். விக்ரம், ரொம்ப தான் உங்க அப்பா பொண்ணு பாசத்தை காட்டுறீங்க என்றவன் கோபமாக அழைப்பை துண்டித்து விட்டான். ராஜேஸ்வரி, என்ன விக்ரம் இது? இந்த மித்து என்ன பண்றானே தெரியலையே. உன்னோட கல்யாணத்துக்கு வர சொல்லலாம்னு நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்பொழுதுதான் விக்ரமிற்கு நினைவு வந்தது, தன் தாய்க்கு இதை பற்றி இன்னும் எதுவும் தெரியாதே என்று. இவரிடம் கூறலாமா என்று சிந்தித்தவன் இறுதியில், இல்ல வேண்டாம், இப்போதான் மாம் ஹாப்பியா இருக்காங்க, நமக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு. இப்போ போய் மித்துவை பத்தி சொன்னா அப்புறம் திரும்பவும் அப்செட் ஆயிடுவாங்க. மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதும் எப்படியாவது மெதுவா இந்தியாவுக்கு அவளை வர வச்சு சரி பண்ணணும் என்று மனதிற்குள் எண்ணியபடி நின்றிருக்க
ராஜேஸ்வரி தன் போனில் எதையோ பார்த்தபடி, என்ன விக்ரம் அமைதியா இருக்க? விக்ரம், ஆ எஸ் மாம். அது மித்துவுடைய நம்பர் ஏதோ பிளாக் ஆயிடுச்சாம். நான் அவகிட்ட 2 டேஸ் முன்னாடி தான் பேசினேன். அப்போதான் சொன்னான். நானும் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சுதான் கால் பண்ணேன். ஆனா அந்த டைம் அவளுக்கு அங்கே ஏதோ எக்ஸாம்ஸ் இருக்காம். ஸோ வர முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னான். ஆஃப்டர் மேரேஜ் அவ இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடலாம்னு இருக்காளாம். ராஜேஸ்வரி, ஆமா விக்ரம், நானும் இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். படிப்புக்காக தானே அவளை அங்கே அனுப்பணும், போதும். அதான் இப்போ அவளும் பெரியவளாகிட்டா, படிப்பும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா அவ இந்தியாவுக்கே வந்து நம்ம கூடவே இருக்கட்டும். அவளுக்கும் ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா என்னுடைய கடமையை முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லபடியா உங்க குடும்பத்தோட வாழறத பார்க்கணும். விக்ரம், ஓகே மாம், நீங்க மித்துவுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை இந்தியாவுக்கு வர வச்சுக்கலாம். ராஜேஸ்வரி, ஓகே விக்ரம், நாளைக்கு அஸ்வினோட கல்யாணம் முடிஞ்சதும் அங்கேயே இருந்துடாத. விக்ரம், மாம், அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க என்ன பத்தி எல்லாம் யோசிக்க போறான். ராஜேஸ்வரி, சரி டைம் ஆகுது, எங்க ஸ்ரீயை இன்னும் காணும். இப்போ கிளம்புனாதான் ரிசப்ஷனுக்கு கரெக்டா இருக்கும். விக்ரம், கிளம்பிக்கிட்டே இருக்கா மாம், வந்துருவா என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே விக்ரம் வாங்கி கொடுத்திருந்த அந்த பிங்க் நிற சல்வாரில் தேவதையாக வெளியே வந்தாள் தேஜாஸ்ரீ. பாவம், விக்ரம் தான் தன் தாயின் முன்பு அவளிடம் இருந்து தன் பார்வையை அகற்ற பெரும் பாடுபட்டு போனான். ராஜேஸ்வரி, வா தேஜு, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. வேலம்மாள் சமையல் அறையிலிருந்து தன் கையில் எதையோ எடுத்துக்கொண்டு இவர்களை நோக்கி அவசரமாக ஓடி வந்தவர் ராஜேஸ்வரியிடம், அம்மா, நம்ம பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா கண்டிப்பா நிறைய கண்ணுப்படும். நான் இப்போவே சுத்தி போட்டுடுறேன் என்றவர் விக்ரமையும் தேஜுவையும் ஒன்றாக நிற்க வைத்து இருவருக்கும் சுத்தி போட்டார். அவர்கள் இருவரையும் அருகருகே பார்க்கும் பொழுது ராஜேஸ்வரியின் மனம் நிறைந்து விட்டது. பிறகு அவர்கள் இருவரும் அஸ்வின் ரியாவின் ரிசப்ஷன் நடக்கும் இடத்தை நோக்கி புறப்பட ராஜேஸ்வரி தன் காலையில் திருமணத்திற்கு வருவதாக கூறிவிட்டார். கடவுளின் விளையாட்டு எப்படியெல்லாம் இருக்கிறது. ஒரு புறம் நான் ஸ்ரீயை தேடிக்கொண்டிருந்திருக்கிறேன், மற்றொரு புறம் என் மகனும் ஸ்ரீயை தான் தேடிக்கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் ஸ்ரீயும் என் மகனை விரும்பியிருக்கிறாள். இறுதியில் அனைவரின் தேடலுமே அவருக்கு கிடைத்துவிட்டது என்று எண்ணியவருக்கு இன்னுமே பிரமிப்பாக தான் இருந்தது. எப்படியெல்லாம் சரியாக அமைந்தது என்று. அங்கே எதையோ வெறித்த பார்வை பார்த்தபடி அமர்ந்து இருந்தவரிடம், ஏமா, உன்னை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, வா என்று அழைத்தார் அந்த ஜெயிலில் பணிபுரியும் பணியாள். உடனே ருக்மணி ஆவலாக, ஏன் பொண்ணா வந்திருக்கா? பணியாள், யார் வந்திருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, அது ஓம் பொண்ணான்னு என்கிட்ட கேட்டா நீயே வந்து பாரு. ருக்மணி ஓட்டமும் நடையுமாக அவர் கூறிய இடத்திற்கு விரைந்து சென்றவர். அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆம், அஞ்சலிதான் இத்தனை நாட்கள் கழித்து தன் தாயை காண வந்திருக்கிறாள். ருக்மணி அவளை நோக்கி விரைந்தவர், அஞ்சலி, உனக்கு இப்போதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சாடா என்றார் ஏக்கமாக. அஞ்சலி எதுவும் கூறாமல் அப்படியே நின்றிருந்தாள். ருக்மணி, என்னம்மா, அம்மா கிட்ட பேச மாட்டியா? அஞ்சலி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ற கேள்வியில் ருக்மணி திகைத்து போய் பார்க்க, அஞ்சலி, சொல்லு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு தப்ப கூட உன்னால் சரியா செய்ய முடியாதா? அதான் அந்த ஆளோட பொண்டாட்டிய 2 பேரும் சேர்ந்து சாகடிச்சு நீயும் அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா ஆகிட்டல்ல, அதோட விட்டு தொலைய வேண்டியது தானே. எதுக்கு உன் பழைய காதலன் கூட மறுபடியும் பழகுன? அஞ்சலியின் கேள்வியில் ருக்மணி அதிர்ந்து போய் அஞ்சலியை பார்த்தார். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 88. ருக்மணி அஞ்சலியின் வார்த்தையில் திகைத்து போய் செய்வதறியாது நின்றிருந்தார். அஞ்சலி தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையுமே காட்டாமல், என்ன அப்படி பார்க்கற என்றாள் காட்டமாக. ருக்மணி, என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் பேசுற என்றார் அதிர்ச்சி மாறாத குரலில். அஞ்சலி, வேற எப்படி பேச சொல்ற? யாருக்கோ என்னை பெத்துட்டு இவர் தான் உன்னுடைய அப்பான்னு முட்டாள் மாதிரி என்னை இத்தனை வருஷமா நம்ப வச்சிருக்கல்ல என்னும் பொழுது அவளின் குரல் அவ்வளவு சீற்றமாக இருந்தது. ருக்மணி, அப்படி இல்லை அஞ்சலி, சின்ன வயசுல இருந்தே நானும் எங்க அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். எங்க குடும்பத்துல வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாது, உனக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். அஞ்சலி, சும்மா உன் ஆசைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மொத்த பழியையும் தூக்கி ஏன் மேல வைக்காதம்மா என்றால் வெறுப்பாக முகத்தை திருப்பியபடி. ருக்மணி தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக பல தவறுகளை செய்துவிட்டார். அதற்காக அவருக்கு இந்த வசதியான வாழ்க்கையின் மேல் மோகம் இல்லை என்றும் கூறிவிட முடியாது. ஆரம்பத்தில் அவர் செய்தது அனைத்துமே அவரின் சுயநலத்திற்காக தான். பிறகு அஞ்சலி பிறந்த பிறகுதான் அஞ்சலியின் தந்தை என்று புருஷோத்தமனை கை காட்டியது முதல் அனைத்துமே அஞ்சலிக்காக யோசித்து அவர் செய்தது. ஆக மொத்தம் தனக்காகவும் தன் மகளுக்காகவும் என்றுதான் இந்த மொத்த தவறையும் அவர் செய்துள்ளார். ஆனால் இப்பொழுது தன் மகளே இப்படி கேள்வி கேட்கும் நிலையில் இருக்கின்றோமே என்பதை எண்ணும் பொழுது அவருக்கு அவமானமாக இருந்தது.
தன்னை ஜெயிலில் அடைத்தது முதல் இன்று வரை தன் மகள் எப்பொழுது தன்னை காண வருவாள் என்று ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருந்தவருக்கு அஞ்சலி வந்துவிட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் ஆனந்தத்தில் கை கால்கள் ஓடவில்லை. அவ்வளவு ஆசையாக தன் மகளை பார்க்க வந்தவருக்கு அஞ்சலியின் வார்த்தைகள் தேள் கட்டுவது போல் இருந்தது. ஆனாலும் என்ன செய்வது, தான் செய்த செயல் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதே என்றபடி தன் தவறை உணர்ந்தவர் தன் கைகளால் தாங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அந்த கம்பியை பலமாக பற்றியபடி தலை குனிந்து நின்றிருந்தார். அஞ்சலி, சரி, எல்லாம் தான் செஞ்சிட்டியே, அது எல்லாம் ஒழுங்காவது செஞ்சியா? எல்லாத்துலேயும் உனக்கு அறகுறை தான். இப்போ இத்தனை வருஷம் நீங்க மறைச்சு வச்சிருந்த மொத்தமும் எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சு போச்சு. என்னால் வெளியில் தலை காட்டவே முடியல. எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமா? ருக்மணி வருத்த மனக்குரலில், என்னை மன்னிச்சிருமா, என்னால் தானே உனக்கு எல்லா கஷ்டமும். அஞ்சலி, லூசு மாதிரி பேசாதமா. எனக்கு என்னன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. ஏன் இதையெல்லாம் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? ருக்மணி, இதை எப்படி அஞ்சலி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்? அஞ்சலி, பின்ன என்னுடைய அப்பா இவர் இல்லைன்னு என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஊரை கூட்டி சொல்லுவியா? மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது கூட பரவாயில்ல, விக்ரம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்றால் வருத்த மனக்குரலில். அதில் வெடுக்கென்று அஞ்சலியை நிமிர்ந்து பார்த்த ருக்மணி, அப்படி என்றால் இன்னமும் இவளின் மனதில் விக்ரம் தான் இருக்கிறானா என்று எண்ணியவருக்கு ஆயாசமாக இருந்தது. எத்தனை முறைதான் இந்த பெண்ணிடம் இது நிறைவேறாத ஆசை என்று கூறுவது? என்னை போல் இவளின் வாழ்க்கையும் என் கண்முன்னேயே சீரழிந்து விடும் போலருக்கே என்று எண்ணியவரின் மனம் ஒரு தாயாக வெகுவாக வருத்தப்பட்டது. அஞ்சலி, என்ன அப்படி பார்க்கற? இனிமே நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் விக்ரம் மாமா கிட்ட பேசுறது? அந்த ஸ்திரீயே வேண்டாம்னு விட்டுட்டு போனா கூட விக்ரம் மாமா இனி என்னை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டார். நீ பண்ண காரியம் அப்படி என்றால் தன் தாயை குற்றம் சாட்டும் விதமாக. ருக்மணி, அஞ்சலி, நான் பல தடவை சொல்லிட்டேன், உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்தா அதை தயவு செஞ்சு இன்னையோட மறந்துரு. அந்த விக்ரம் இப்போ வேற ஒருத்திக்கு சொந்தமாகிட்டான். அவன் உனக்கு வேண்டாமா? உங்க அப்பா மேல் ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் செஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த விக்ரம் மேல் ஆசைப்பட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை நாசம் செஞ்சுக்காத. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போவதை என்னால் பார்க்க முடியாது என்றார் கண்களில் நீரோடு. அஞ்சலி, நான் என்ன உன்னை மாதிரி முட்டாள்னு நினைச்சியா எல்லாத்தையும் வெளிப்படையா செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாம நான் ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது. என் மனசுல அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் விக்ரமை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற ஆசை மட்டும்தான் இருக்கு. மற்றபடி வேற யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அதனால் நான் விக்ரம் மாமாவை கல்யாணம் செஞ்சாலும் என் வாழ்க்கைக்கு உனக்கு வந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது என்றால் சுருக்கென்று. மகளின் ஒவ்வொரு வார்த்தையும் தாயின் மனதில் இருக்கும் காயத்தை முள்ளால் தைத்தது. இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? அவளுக்கு புத்திமதி சொல்லும் நிலையில் இருந்து தான் தரம் தாழ்ந்து விட்டேன் என்பது ருக்மணிக்கு தெளிவாக புரிந்தது. ஆனாலும் தன் கண்முன்னேயே இப்படி தன் மகளின் வாழ்க்கை சீரழிவதை பார்க்க முடியாதவராக, விக்னேஷும் கூட வரலையா என்றார் தழுத்தழுத்த குரலில். அஞ்சலி, ஏன் அவர் வந்தால் என்ன பண்ண போற? நீயும் உங்க அண்ணனும் செஞ்ச தப்புக்கு எல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்களா? நானாவது அம்மாவாச்சே என்று உன்னை பார்க்க வந்தேன். அவருக்கு அவங்க அப்பா மேல அந்த அளவுக்கு கூட பாசம் இல்லை. இதுவரைக்கும் அவரை பார்க்கவே போகல, இனிமேலும் பார்க்கவே போக மாட்டேன் என்று சொல்லிட்டார். ஏதோ அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்க போய் அவருடைய தயவுல நான் அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். இல்லைனா நீ செஞ்ச காரியத்துக்கு நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும் என்ற அஞ்சலியின் வார்த்தையில் பதட்டமான ருக்மணி, என்ன சொல்ற அஞ்சலி? உங்க அப்பா உன்னை அவங்க வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்வதாக தானே சொன்னார். அவர் உன்னை வெளியில் போக சொல்லிட்டாரா என்றார் அதிர்ச்சியாக. அஞ்சலி, அவர் ஒன்றும் என்னை வெளியில் போக சொல்லல. என்னால் தான் அங்க இருக்க முடியல. இப்போ ராஜேஸ்வரி குடும்பமும் அப்பாவும் அந்த வீட்டில் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இருக்கும் பொழுது நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் தங்குறது? அதுவும் விக்ரம் மாமா முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதான் கொஞ்ச நாள் விக்னேஷ் மாமா கூட தங்குறேன்னு சொல்லி வந்துட்டேன். ருக்மணி, ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அவர்தான் நீ அங்கேயே இருக்கலாம் என்று சொன்னாரே, நீயே ஏன் வெளியில் வந்த? அஞ்சலி, வெளியில் ஏன் வந்தேன்னா நான் என்ன இப்படியே வெளியிலேவா இருக்க போறேன்? திரும்ப விக்ரம் மாமாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு தானே போக போறேன். அவள் கூறுவதை கேட்ட ருக்மணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. விவரம் இல்லாமல் பேசுகிறாளே, இவளை எப்படி விக்ரம் மணப்பான்? அவனின் மனதில் ஸ்ரீதான் இருக்கிறாள் என்பது அனைவருக்குமே தெரிகிறது. ஆனால் இவள் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் எண்ணுகிறாள் என்று சிந்தித்தவர், அஞ்சலி, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன் மனசுல விக்ரம் தான் இருக்கான், அது எனக்கும் புரியுது. வேணும்னா நீயே விக்ரம் கிட்ட போய் கேட்டுப்பாரு. அவன் மனசுல அந்த ஸ்ரீ தாண்டா இருக்கா, நீ இல்ல. அவனை நினைச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. அஞ்சலி, வாயை மூடுமா. திரும்ப அந்த ஸ்ரீயை பத்தி அவனுடைய பேசாத. அவர் மனசுல இப்போ வேணும்னா அந்த ஸ்ரீ இருக்கலாம், ஆனா எப்படி அவரை கல்யாணம் செய்யணும் என்று எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விக்ரமுக்கும் ஸ்ரீக்கும் இன்னும் கல்யாணமே நடக்கலையாம். இனிமேதான் கல்யாணம் செய்ய தேதி முடிவு செய்திருக்காங்களாம். என் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் 2 பேரும் சேர்ந்து இப்படி எல்லாம் டிராமா செஞ்சிருக்காங்க. அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள நான் எப்படியாவது விக்ரமுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சிருவேன். ருக்மணி, என்ன சொல்ற அஞ்சலி?
அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலையா? அஞ்சலி சலிப்பாக, ஆமாம்மா, நான் கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே என்று ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஆனா இன்னும் விக்ரம் மாமாவுக்கு கல்யாணம் ஆகல. அப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா அவருடைய மனசை மாத்தி அவங்க குறிச்சிருக்க அதே தேதியில் அவரை கல்யாணம் செய்வேன். அப்படியும் அவர் மனசு மாறலன்னா உன்ன மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போயாவது அவரை நான் கல்யாணம் செய்வேன் என்றவள், நான் கிளம்புறேன் என்று விட்டு திரும்புகையில், ருக்மணி, அஞ்சலி ஒரு நிமிஷம், விக்னேஷை வர சொல்றியா? அவரை சந்தேகமாக பார்த்த அஞ்சலி, எதுக்கு? ருக்மணி, இல்ல, செஞ்ச தப்புக்கெல்லாம் நானும் தானே காரணம். அதான் அவங்க அப்பா சார்பாகவும் ஏன் சார்பாகவும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அஞ்சலி, சரி என்றவள் வெளியேறிவிட்டாள். அஞ்சலியிடம் பேசிவிட்டு வந்த ருக்மணிக்கு மனம் முழுக்க முள்ளால் குத்துவது போன்ற வலி. தாங்கள் செய்த தவறு இப்பொழுது தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை அழிக்கப் போகிறது என்பதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்புதான் அஸ்வின் ரியாவின் ரிசப்ஷன் இனிதே துவங்கியது. அஸ்வின் கோட் சூட்டில் கம்பீரமாக நின்றிருக்க, ரியா ரெட் கலர் லெஹங்காவில் மின்னிக் கொண்டிருந்தாள். அஸ்வினின் பார்வை நொடிக்கு ஒரு முறை ரியாவின் மீது படிந்து மீண்டது. ஆனால் ரியா தன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் சிரித்து பேசினாலும் அஸ்வினின் புறம் திரும்ப கூட இல்லை. அவள் கோபமாக இருப்பதை உணர்ந்த அஸ்வின் வேண்டும் என்றே அவளை சீண்டிக் கொண்டு இருந்தான். ஏனோ அவளை சீண்டுவதில் அஸ்வினிற்கு அலாதி பிரியம். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.